கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை துதித்து ஒரு அருமையான பாடலை பாடி நாம் ஆண்டவரை உயர்த்த போகிறோம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மாதிலை தாண்டிடுவே, மாதிலை தாண்டிடுவே. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மாதிலை தாண்டிடுவே, மாதிலை தாண்டிடுவே. ஐயா தோத்திரம், ஏசையா தோத்திரம், ஐயா தோத்திரம், ஏசையா தோத்திரம். எனது விளக்கை எரிய செய்தி, எனது விளக்கை எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினி, இருளை ஒளியாக்கினி. ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மாதிலை தாண்டிடுவே, மாதிலை தாண்டிடுவே. ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவர் எங்களுக்கு செய்த உபகாரங்களை நினச்சி, ஆண்டவர் எங்களுக்கு செய்த நன்மையை நினச்சி, ஆண்டவர் எங்களுக்கு செய்த அற்புதங்களை நினச்சி, ஆண்டவராகிய கர்த்தரை ஆண்டவரே நாங்கள் மனதார ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்கள் செய்த எல்லா நன்மைகளையும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து உம்மை துதிக்க எங்களுக்கு அந்த நாட்களில் கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்தரலும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலையும் கூட ஒரு வேத பகுதியை வாசித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதம் 18வது சங்கீதம், அதனுடைய 28, 29 ஆகிய வசனங்கள். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். வாசித்து கேட்ட இந்த சங்கீதத்துக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த சங்கீதம் தாவீது ஒரு பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தபோது கர்த்தர் அவருக்கு கொடுத்த பல நன்மைகளை குறித்து, விடுதலையை குறித்து அவர் பாடின ஒரு சங்கீதமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது என்று இந்த சங்கீதத்திற்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தலைப்பு படித்து பாருங்கள். தாவீது ராஜா அவர் சிறுவராக இருந்தபோது பலவிதமான துன்பத்தின் வழியாக அவர் கடந்து வந்தவர். தகப்பனாலே தாயாலே அவர் கைவிடப்பட்ட ஒரு நிலையில் எல்லாராலும் அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு சிறுவனாக வாலிபனாக அவர் வளர்ந்து வந்தார்.
மாத்திரமல்ல, அவர் தேவனை விசுவாசித்து அவருக்கு உண்டான நெருக்கத்தின் நிமித்தம் அவர் கர்த்தரை அதிகமாக சார்ந்து கொண்டார். எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருந்த தாவீது தேவனை அதிகமாய் நம்பினதுனால அந்த தேவனுக்கு முன்பாக அவர் உண்மையுள்ள ஒரு மனுஷனாக காணப்பட்டார். அப்படி உண்மையுள்ள ஒரு மனுஷனாக, தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனாக, அவனுடைய இருதயத்தின் உண்மையை ஆண்டவர் பார்த்து அவரை ஒரு பெரிய நோக்கத்துக்காக தேவன் சிறு வயதிலிருந்தே அழைத்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, தேவனோடு கூட அவர் பயணித்து போகிற பாதைகளிலெல்லாம் பலவிதமான நெருக்கங்களையும் பாடுகளையும் அவர் அனுபவித்து வந்தார். அவரை சுற்றிலும் ஏராளமான சத்துருக்கள் அவரை தொடர்ந்தார்கள். குறிப்பாக அவர் தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு தம்முடைய ஜனத்தை ஒரு விருத்தச்சேதனம் இல்லாத மனுஷன் நிந்திக்கிறதை பார்த்து ஆவியில் வைராக்கியம் கொண்டு அந்த கோலியாத்தை கொன்று போட்டான். இது நிமித்தம் தாவீதினுடைய பெயர் புகழ் ஓங்க ஆரம்பித்தது. சவுல் தனக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாகி அவரை மிகவும் நெருக்கவும் நொறுக்கவும் அழிக்கவும் தீர்மானித்தார். இப்படி அவரை தொடர்ந்து வரும்போது சத்துருவாய் செயல்பட்ட சவுலின் கையிலிருந்து தாவீதை கர்த்தர் விடுதலை ஆக்கின போது அவர் பாடின ஒரு சங்கீதம் தான் இந்த 18வது சங்கீதம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் அங்கே என்ன சொல்றார்? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து செல்லுவேன் அப்படின்னு சொல்றார். அவர் சொல்லிட்டு அந்த சேனைக்குள்ள நான் பாய்ந்து சென்று என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் அப்படிங்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு கைவிடப்பட்டு ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்ட சூழ்நிலையில் சில நேரம் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தேவனை சார்ந்து கொண்டால், தேவனை நெருங்கி வந்தால், தேவனோடு கூட பயணிக்க ஆரம்பித்தால், நம்முடைய வாழ்க்கையிலையும் எத்தனை மனிதர்கள் நம்ம மேலே பொறாமை கொண்டு நம்ம மேலே தீமையான காரியங்களை செய்வதற்கு திட்டமிட்டு முயற்சி செஞ்சாலும் திட்டங்களை எல்லாம் ஆண்டவர் முறியடித்து நம்மளையும் பெரிய பெரிய மதில்களை எல்லாம் தாண்டி போக செய்வார். பெரிய சேனைக்குள்ளேயே பாய்ந்து போய் அதில் பெரிய வெற்றியை ஆண்டவர் நமக்கு தருவார். நம்முடைய வாழ்க்கையின் விளக்கை அவர் ஏற்றுவார். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருளை வெளிச்சமாக மாற்றுவார். ஆனால் ஒன்று, நாம் தேவனுக்கு உண்மையுள்ள மனிதர்களாக காணப்பட வேண்டும். தாவீது தேவனுக்கு, தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீதை தேவன் அதிகமாய் நேசித்தார். தாவீதும் தேவன் மேலே உண்மையான அன்புடையவராக இருந்தார். அப்படிப்பட்ட உண்மையான அன்புடையவர்களாக நம்ம தேவனை பின்பற்றும் போது தேவன் நம்முடைய விளக்கையும் எரிய செய்து நம்முடைய இருளை வெளிச்சமாக மாற்றி நம்ம சேனைக்குள் பாய்ந்து போகவும் தேவனாலே பெரிய மதில்களையும் தாண்டுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன் என்று சொன்ன சங்கீதக்காரனுடைய வார்த்தையின்படி நாங்களும் தாவீதை போல உம்மை அதிகமாய் நேசித்து உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் மதில்களை தாண்டுவதற்கு எங்களுக்கு உதவி செய்தரணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.